பொங்கலுக்கு 9 படம் வருதான். அதில் 5 படம் உதயநிதி லெஜெண்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றவன் எப்படி பிழைக்கிறது? இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி இது மாதிரி வரக்கூடிய படங்கள் தான் வந்து லாபத்தை கொடுக்குது. ஏன்னா 3 நாள் 4 நாள் வசூல் தொடர்ந்து வரும், லாபம் கிடைக்கும். பொங்கலுக்காகவும் தீபாவளிக்காகவும் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 நாளில் ஆயுத பூஜை, இந்த 3 நாளும் 3 இடமும் வருஷத்தில் வசூல் மழை கொட்டும். ஆனால் இந்த 3 நாள்லேயே வரக்கூடியதை பூரா உதயநிதி லெஜெண்ட் தான் வெளியிடறான். பாவம் விநியோகஸ்தெல்லாம் எங்கே போனான்னு தெரியல. மற்ற கம்பெனிகள்லாம் வச்சுருக்கிறான், லைக்கா எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. 5 படத்தையும் இவங்க இது பண்ணுறாங்க. என்ன வசூல் கிடச்சிட போகுது? இவங்க வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் 10-15%, 150 கோடி அந்த லாபம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 15 கோடி வரும். 15 கோடி உங்களுக்கு பிச்சை காசு. இந்த 15 கோடிக்காக போய் நிற்கிறாங்களா படத்தை? அது இல்லை. அவர்கள் கோடிகளை பார்த்தவர்கள், லட்சத்தில் கோடிகளை பார்த்தவர்கள். அவர்களுக்கு இந்த 10 கோடி 15 கோடி ஒரு பொருட்டு இல்லை. அரசியலில் இப்போ வெள்ளை பணமாக்குவதற்கு கருப்பு பணத்தை ஸ்டாலினு கொள்ளையடித்த பணத்தில் 2 கோடி கார் வச்சுருக்காரு. கேட்டேன்னு சொல்கிறாரு, என் பையன் லெஜெண்ட் காரு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு தான் அவங்க அடி போடுறது என்னென்னா, அரசியல் அடிக்கிற கொள்ளையை லெஜெண்டில் கணக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான். இப்போ லெஜெண்ட் என்னாச்சு? இந்தியன் 3ன்னு வந்து கமலஹாசன் படம். அதுக்கு வேண்டிய பணத்தை பூரா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு உதயநிதி தான் கொடுத்துருக்காருன்னு திரையுலகில் செய்தி வருது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, ஹெவி லாஸ். கமலஹாசன் ஏன் அவங்களுக்கு ஜால்ரா போடுறாருன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அவர் படங்களுக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கட்சியாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதுக்கு வந்துடுவோன்னு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுபோல் உதயநிதிக்கு என்னென்னா, சினிமா துறையில் இருந்தால் தான் பல விஷயங்கள் அவருக்கு சாதகமாக நடக்கும். பல விஷயங்கள் இருக்குல்ல சினிமா துறையில். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட்சியில் விரும்பிட்டு அரசியல்வாதியாக இருந்தால் கஷ்டம். சினிமாவில் இருந்தீங்கன்னா நிறைய அதுக்கு வாய்ப்பு வரும். பல விஷயங்களை அவர் முடித்து கொள்ளலாம். நாட்டுக்கு தான் கெட்டது. ஏன்னா அந்த பெரிய பெரிய நடிகைகள்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டு வாங்கிட்டு, பெரிய பெரிய இதெல்லாம் வாங்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் அரசு இதையே விலை பேசுகிறாங்க. அது நாட்டுக்கு கெடுதல். ஆனால் அவருக்கு அதுதானே லாபம். அதனால தான் அந்த ஜெயிண்ட்டை வச்சுருக்காங்க. வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆனால் மற்றவங்க பழப்பை கெடுக்காதீங்க, மற்றவங்க வயிற்றில் அடிக்காதீங்க. எத்தனை விநியோகஸ்தர்கள் போய் ரோட்டுக்கு போயிட்டான் தெரியுமா? எத்தனை விநியோகஸ்தர் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறான் தெரியுமா? இவர்களெல்லாம் வயிற்றுச்சலை கொட்டி நீங்கள் பணம் சம்பாதிக்கணுமா? அதனால் உதயநிதிக்கு சொல்கிறேன், போதும். மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்தது போதும். அரசியலை மட்டும் கெடுத்துக்கிட்டு இருங்க, அது ஆண்டவனுடைய விதி. நீங்களெல்லாம் அரசியலுக்கு வந்து பதவியில் இருந்த நாட்டை குட்டிச்சவராக்கணுங்கிறது ஆண்டவனுடைய விதி. யார் அந்த சார்? ஞானசேகரன். அடுத்தது வாயை திறக்காத ஸ்டாலின். ஆனால் இன்னும் உதயநிதி வாயவே திறக்கல அந்த விஷயத்தில். ஸ்டாலின் வாயை திறக்காமல் இருந்தார். சட்டசபைன்னு அவர் கொஞ்சம் நம்ம என்ன பேசினாலும் கேஸ் போட முடியாதையா, ஊடகம் நான் நம்பிடும் அப்படின்ட்டு வேக வேகமாக பேசினேன். யார் அந்த சார்? யாருமே இல்லைன்னாரு. அப்படி ஒரு ஆளே இல்லை. குற்றவாளி நீங்கள், குற்றவாளிக்கு தானே ஆதரவு கொடுக்குறீங்க. கடைசி ஞானசேகரனை பற்றி ஒரு முக்கியமான வேலை சொன்ன விஷயம் சொன்னேன். ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல. நல்லா கேட்டுக்கங்க, நேற்று தான் போட்டோம் வீடியோ. அவர் திமுகவின் ஆதரவாளர் தான் அப்படின்னு சொன்னேன். சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுகவுடைய ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும், உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி புதிய தலைமுறை டிவியில் ஒரு இது வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? ஞானசேகரன் திமுகவின் உறுப்பினர் தான். அவர் தலைமை நிலைய செயலாளரில் உண்மை பேசிட்டார். தலைமையிடம் கலந்து ஆலோசித்து அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஸ்டாலினுக்கு கேட்குறேன், ஒரு முதலமைச்சர் உங்கள் பேச்சை நீ எவன் நம்புவான்? மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது இழைத்த துன்பத்தை இழைத்த ஒரு குற்றவாளி இந்த ஞானசேகரன், அயோக்கியன். அவனை வந்து சாதாரண காவல்துறையே அவனை மன்னித்து அவனுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இதே நிலைமை வரும்னு நான் சொல்கிறேன், மனசு உடைஞ்சு சொல்கிறேன். அதிகாரிகள் வீட்டு பிள்ளைகளுக்கு இது வரும். இந்த பெண்ணுக்கு துரோகம் செய்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அந்த பெண்ணோட சாபம் சும்மா விடாது உங்களை.
நீங்கள் தான் அப்படி இருக்கீங்கன்னா ஒரு நாட்டு முதல்வருக்கு மனசாட்சி வேணாமா, நடுத்தன்மை வேணாமா? உங்கள் கட்சியை சேர்ந்த தலைமை நிலை செயலாளரே அவன் வந்து திமுகவில் உறுப்பினர், அவனை கட்சியில் விட்டு நீக்கணுங்கிறாங்க. ஒரு முதலமைச்சர், அதுவும் சட்டசபை எவ்வளோ பெரிய ஒரு புனிதமான இடம், புனிதத்தை பற்றி தான் பேசுனீங்களே நேற்று, அதில் மைக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவர் உறுப்பினர் இல்லை, அவர் ஆதரவாளர் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன பதில் சொல்கிறீங்க? ஆர்எஸ் பாரதி சொன்னதுக்கு நீங்கள் சொல்கிறது உண்மையா, அவர் சொல்கிறது உண்மையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். ஒரு குற்றவாளியை கட்சியில் வச்சுக்கிட்டு உறுப்பினராகிட்டு அந்த குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவர் உறுப்பினர் இல்லை, ஆதரவாளர் தான் பச்சை பொய்ய பேசலாமா? அந்த முதலமைச்சர் பதவிக்குரிய இதுவே மாண்பே போயிடுச்சு அப்படின்னு ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க விரும்புகிறோம்.